வணக்கம். முப்பரிமாணம் என்னும் நிகழ்ச்சியின் மூலக்கூறு மரபியலின் இரண்டாவது பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறது டிஎன்ஏயோட ரெப்ளிகேஷன். டிஎன்ஏ எவ்வாறு ரெட்டிப்படைகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் லாக் ஆப்ரான் என்று சொல்லக்கூடிய லாக்டோஸ் ஆப்ரான் பற்றி பார்க்க போகிறோம். மேலும் குறிப்பாக மரபணு குறியீடு பற்றி பார்க்க போகிறோம். இதுதான் இந்த டாப்பிக்கு. சரி, முதல்ல டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பற்றி பார்ப்போம். பொதுவாக டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறைகள் இருக்குது. அதில் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது பாதி பழமை பேணுதல் என்று சொல்லக்கூடிய செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட். இந்த செமி கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே பாதி டிஎன்ஏ பெற்றோரோட இலையே இருக்கும், மீதி பாதி புதிதாக உருவாகும். அப்போ ஆஃப் ஆஃப் த ஸ்ட்ராண்ட் பேரண்டல் ஸ்ட்ராண்டாக இருக்கும், ரிமைனிங் ஆஃப் வந்து நியூலி சிந்தசைஸ்டு ஸ்ட்ராண்டாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ இன்னொரு 2 வகை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் இந்த படத்தில் பார்க்குறீங்க, அதில் பார்க்கக்கூடிய முதல் வகை பாருங்கள். அந்த முதல் வகையில் பழையன காத்தல் முறை. இந்த பழையன காத்தல் முறைக்கு கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சிதறல் முறை, இதுக்கு பேர் டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படின்னு பேர். அடுத்து கடைசியாக செமி கன்சர்வேட்டிவ். அப்போ இந்த 3 முறைகளில் டிஎன்ஏ ஆனது ரெட்டிப்படையுது. சரி, பழையன காத்தல் முறை, இப்போ அதிலே மீனிங் இருக்குது. அந்த உருவாகின்ற 2 இலைகளும் புதிதாக உருவாகிறது, அதுதான் பழையன காத்தல் முறை. அப்போ அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் கன்சர்வேட்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து சிதறல் முறை. சிதறல் அப்படின்னாவே அந்த டிஎன்ஏ வந்து பிரேக் ஆகிடுது, அப்போ சிதறுகிறது, துண்டுகளாக சிறு சிறு துண்டுகளாக பிரிகுது. அதுக்கப்புறம் அதிலிருந்து புதிய இலைகள் உருவாகுது. அப்போ அந்த 2 புதிய இலைகள் உருவாகுது, ஆனால் அது துண்டு துண்டாக உருவாகுது. இதுதான் வந்து சிதறல் முறை. ஸோ இதைத்தான் வந்து டிஸ்பர்சிவ் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து கடைசியாக பாதி பழமை பேணுதலில் ஒரு பெற்றோர் இலை இலையும் அது ஓல்டு ஸ்டாண்டு பெற்றோர் பேரண்டல் ஸ்டாண்டாக இருக்கும், இன்னொரு ஸ்டாண்ட் வந்து புதிய இலையாக இருக்கும், நியூலி சிந்தசைஸ்டு ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இதான் வந்து அந்த 3 முறைகள். அடுத்ததாக இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை நாம் இந்த படத்தில் பார்க்குறோம். இது காரணமான நொதிகள் என்னன்னு பாருங்கள். பொதுவாக அந்த நொதிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த கேள்வியை நம்ம எழுதலாம். ஏன்னா இந்த நொதிகள் தான் அந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு காரணமாக இருக்குது. அதில் முதலாவதாக ஹெலிகேஸ் அப்படிங்கிற நொதி. இது டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் என்ன பண்ணுது, பிரிக்குது. இது கூட அன்வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு டிஎன்ஏ இலையை பிரிக்கக்கூடிய அந்த நொதிக்கு தான் ஹெலிகேஸ்ன்னு பேர். அதுக்கப்புறம் இன்னொரு நொதி டோபோ ஐசோமெரேஸ். ஸோ இது வந்து ப்ரிவென்ட் சூப்பர் காயிலின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு இலை பிரிந்த பிறகு அந்த பிரிந்த இலையானது மேலும் ஒரு சிக்கலாகாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நொதி, இதுதான் டோபோ ஐசோமெரேஸ். அப்புறம் பாலிமரேஸ் என்சைம். பாலிமரேஸில் ஒரு 3 வகையான என்சைம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ பாலிமரேஸ் 1, 2, 3. இதே யூகாரியோட்டிக்காக இருந்தால் 5 என்சைம் இருக்குது. பாலிமரேஸில் 5 வகைகள் இருக்குது. ஒரு டிஎன்ஏ உருவாக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தேவை, டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவை. அப்போ அந்த டிஎன்ஏ பாலிமரேஸு இதில் செயல்படுது. அதுக்கப்புறம் ஒரு டிஎன்ஏ உருவாவதற்கு முன்னர் முதல்ல ஒரு ஆர்என்ஏ பிரைமர் வந்து அதில் செயல்படுது. அப்போ அதில் ஆர்என்ஏ பிரைமேஸ்ங்கிற நொதி செயல்படுது. அதுக்கப்புறம் உருவான அந்த ஆர்என்ஏ பிரைமரை ரிமூவ் பண்ணுறதுக்கு இதில் மற்றொரு நொதி அதில் புறநொதியாக பயன்படுது. அது புறநியூக்ளியஸ்னு பேர். அது ஆர்என்ஏ தொடக்க இலையை நீக்கம் செய்யுது. ஸோ இப்போ அந்த ஆர்என்ஏ இலைகள் துண்டிக்கப்படுவதனால தான் ஒரு பக்கத்தில் எப்படி உருவாகுதுன்னா துண்டு துண்டாக உருவாகுது. அப்போ இதுதான் வந்து நொதிகளோட செயல்பாடு. அப்போது இந்த டிஎன்ஏ ரெப்ளிகேஷனில் நம்ம இந்த படத்தில் 5 நொதிகளை பற்றி பார்க்குறோம். இதில் கூட ஒரு பேர் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த டிஎன்ஏ பாலிமரேஸ் 3 என்ன வேலையை செய்யுதுன்னா ரெட்டிப்பாதல்ங்கிற வேலையை செய்யுது. பாலிமரேஸ் 1 and 2 என்ன வேலையை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழுது நீக்கம் செய்யுது. அந்த பாலிமரேஸ் 1க்கு மட்டும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது, அதாவது ஒரு கண்டுபிடித்தவரோட பெயர் கோன்பெர்க் நொதி அப்படின்னு பேர் அதுக்கு. இப்போ கோன்பெர்க் நொதி என்பது பாலிமரேஸ் 1.
சரி, இந்த இலையில் பார்த்தீங்கன்னா 2 இலைகள் புதிதாக உருவாகுது. ஒரு பக்கம் எப்படி உருவாகுது பாருங்கள், தொடர்ச்சியாக உருவாகுது. இது லீடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு பேர். ஏன்னா அந்த ரெப்ளிகேஷன் ஃபோர்க்கை நோக்கி இது செல்லுது. மற்றொரு புறத்தில் பார்த்தீங்கன்னா துண்டு துண்டாக உருவாகுது. அந்த டிஎன்ஏ துண்டுகளை தான் நாம் ஒக்கசாகி துண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது நேம் ஆஃப் த சயின்டிஸ்ட். அந்த கண்டுபிடிப்பாளரின் பேரில் நம்ம ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒக்கசாகி துண்டுகள் என்று அழைக்கிறோம். அப்போ அந்த டிஎன்ஏ எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முதல் 3 முனை நோக்கிய அந்த போலாரிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 to 3' தான் ஃபார்ம் ஆகுது. அப்போ 5 முதல் 3 முனை நோக்கிய வரிசையில் அந்த டிஎன்ஏ உருவாகிறது. அப்போ இந்த பாலிமரேஸ் என்சைம் முதல்ல என்ன செய்யுது அப்படின்னா அதுக்கு எலாங்கேஷனுக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஒரு பக்கம் டிஎன்ஏ துண்டு துண்டாக உருவாகிறதுனால அதை தொடர்ச்சியற்ற இலைன்னு சொல்கிறோம், கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட். இன்னொரு பக்கம் தொடர்ச்சியாக உருவாகுது, அப்போ அது கண்டினியூஸ் ஸ்ட்ராண்ட், தொடர்ச்சியான இலை. இன்னொரு பேர் என்ன சொல்கிறோம், இதை லீடிங் ஸ்ட்ராண்டுன்னு சொல்கிறோம். இந்த பக்கம் துண்டு துண்டாக உருவாகிறத லேகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்கிறோம். பின்தங்கி இலை, தமிழில் பின்தங்கி இலைன்னு சொல்கிறோம். அப்போது இந்த டிஎன்ஏ ரெட்டிப்பாதல்கிற நிகழ்ச்சி எப்போது நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஃபேஸில் நடைபெறுது. அப்போ ஒரு மைட்டாட்டிக் சுழற்சியில் எஸ் நிலையின் போது, அந்த இன்டர்ஃபேஸில் எஸ் நிலையின் போது இந்த ரெட்டிப்பாதல்கிற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அப்போ இந்த படம் வரைஞ்சி நம்ம இந்த 5 நொதிகளோட பணிகள் எழுதினாவே இந்த டிஎன்ஏ ரெட்டிப்பாதல்கிற கேள்வியை நம்ம எளிதாக எழுத முடியும். அடுத்ததாக ஒரு வீடியோ பாருங்கள். N14 வளர்க்கக்கூடிய பாக்டீரியம், N15 வளர்க்கக்கூடிய பாக்டீரியம். இப்போ இதை முதல்ல N15 பாக்டீரியாவை வளர்க்குறாங்க. அப்போ N15ங்கிற ஒரு கன நைட்ரஜன் அதில் வளர்க்கக்கூடிய பாக்டீரியம், அந்த பாக்டீரியாவில் ரேடியோ ஆக்டிவ் அந்த நைட்ரஜன் வந்து அதில் சேர்க்கப்படுது. அப்போ அதில் வளரக்கூடிய எல்லா பாக்டீரியாங்களும் N15 இருக்குது. அடுத்ததாக N14 வளர்க்கக்கூடிய பாக்டீரியங்கள். அப்போ பாக்டீரியாவை மற்றொரு குரூப்பு இதை N14 வளர்க்குறாங்க. இப்போ அதோட டிஎன்ஏவை எடுக்கிறாங்க. அந்த டிஎன்ஏவை எடுத்து சீசியம் குளோரைடில் அந்த சென்ட்ரிஃபியூஜ் இதில் போட்டு அதை ரொட்டேட் பண்ணும்போது அதோட மாலிகுலர் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து பிரியுது. அப்போது N14 இருந்தால் எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இலகுவான நைட்ரஜனுங்கனால மேலே தெரியும். அதே N15 இருந்தால் அந்த சென்ட்ரிஃபியூஜ் டியூபோட கீழ்ப்புறம் இருக்கும். ஸோ அப்போ கீழ்ப்புறத்தில் இருக்குது. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிட், அதாவது ஹைப்ரிடாக நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்படின்னா அந்த N15 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம அம்மோனியம் குளோரைடில் வளர்த்தது, அதில் பார்த்திங்கன்னா மிடில் தெரியும், அதாவது ரெண்டுக்கும் இடைப்பட்ட இதில் அந்த ஹைப்ரிட் டிஎன்ஏ தெரியுது. அதில் 14, 15 ரெண்டுமே இருக்குது, நடுவில் உருவாகுது. ஸோ அப்போ இந்த வினையில் கடைசியாக என்ன உருவாகுது பாருங்கள், முதல் தலைமுறை F1 ஜென்ரேஷன். அப்போ F1 ஜென்ரேஷன் டிஎன்ஏல என்ன உருவாகுதுன்னு பாருங்கள், ஒரு ஹைப்ரிடாக ஃபார்ம் ஆகுது, மேலே 14, 15 அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. அதே 40 நிமிடம் கழித்து, அதை முதல் தலைமுறைக்கு அடுத்து அடுத்த தலைமுறை வரும்போது இதில் என்ன உருவாகுதுன்னு பாருங்கள், அதில் N14 N14 உருவாகுது, கீழ்ப்புறம் N14 N14 உருவாகுது. அப்போ ரெண்டு பக்கமும் இலகு ரக அந்த டிஎன்ஏ உருவாகுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதி பழமை பேணுதல்ங்கிற நிகழ்ச்சியும் பழமை பேணுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது இதுதான். அப்போ பாதி பழமை பேணுதலை ப்ரூவ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் மெசல்ஸ் அண்ட் ஸ்டால் அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ பார்க்குறீங்க இந்த படத்தில். ஸோ அப்போ முதல்ல N15 பார்க்குறீங்க. N15 எங்கே இருக்குது, அந்த டெஸ்ட் டியூபோட கீழ்ப்புறத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டாவது படத்தில் பார்க்குறீங்க, அந்த ஹைப்ரிட் 20 நிமிடம் கழித்து உருவாகக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா எங்கே உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே மிடில் உருவாகுது. அதுக்கப்புறம் இரண்டாம் தலைமுறை உருவாகுது பாருங்கள். அந்த இரண்டாம் தலைமுறை எங்கே உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா N14 வந்து மேல்புறம் உருவாகுது, அந்த ஹைப்ரிட் வந்து மிடில் உருவாகுது. அதே N15 இருந்தால் கீழ்ப்புறம் உருவாகும். அப்போ N14 மேல்புறம், N15 கீழ்ப்புறம், ரெண்டுமே இணைந்து உருவாகக்கூடிய ஹைப்ரிடாக இருந்தால் மிடில் உருவாகும். அப்போது இரண்டாம் தலைமுறையில் எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா
14 மேல்புறம் உருவாகுது, அந்த 14 15 வந்து இடையில் உருவாகுது. ஸோ இதுதான் இந்த சோதனை. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த படியெடுத்தல் அலகு, டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட் அப்படின்னு சொல்லக்கூடிய படியெடுத்தல் அலகு. ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டில் என்னெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஊக்குவிப்பான், அப்போ ஒரு ஊக்குவிப்பான் வந்து காணப்படுது. அப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன், நடுவில் வந்து ஸ்ட்ரக்சரல் ஜீன் இருக்குது. கடைசியாக ஒரு டெர்மினேட்டார் என்று சொல்லக்கூடிய நிறுத்தின்னு சொல்லலாம். அப்போ இந்த நிறைவி டெர்மினேட்டாருங்கிற இது கடைசியில் காணப்படுது. நடுவில் ரெண்டுக்கும் இடைப்பட்டு இருக்குது பார்த்திங்கன்னா அமைப்பு மரபணு, அதாவது ஸ்ட்ரக்சரல் ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த அமைப்பில் வேறு முக்கியமான என்ன கருத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஎன்ஏ உருவாகணும் அப்படின்னா டிஎன்ஏ பாலிமரேஸ் தேவை. இந்த படியெடுத்தல்ங்கிற நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏ உருவாகுது. அப்போ இங்கே என்ன நொதி தேவைப்படும் அப்படின்னா ஆர்என்ஏ பாலிமரேஸ். அப்போ அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற நொதி தான் இங்கே தேவைப்படுது. அப்போ அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸு எதுலேருந்து அந்த ஆர்என்ஏ உருவாக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்லேருந்து உருவாக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ டெம்ப்ளேட்னா தமிழில் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வார்ப்பு இலை. இப்போ வார்ப்பு இலை தான் டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்டு. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராண்டுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியீட்டு இலை, ஆங்கிலத்தில் கோடிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மேலே இருக்குது வார்ப்பு இலை, அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னா 3 to 5 அந்த டைரெக்ஷனில் இருக்குது. அப்போ குறியீடு இலை இந்த கோடிங் ஸ்ட்ராண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 to 3 அந்த டைரெக்ஷனில் காணப்படுது. அப்போ ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டோட பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதுதான். அப்போ ஒரு ஊக்குவிப்பான் இருக்குது, அப்புறம் கடைசியாக ஒரு நிறைவி டெர்மினேட்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு இங்கே நிறைவின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நிறைவிங்கிறது கடைசியாக காணப்படுது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜீன் வந்து காணப்படுது. சரி, இதில் வேறு என்ன ஒரு 3 மார்க் ஆர் 2 மார்க்கில் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட்டா பாக்ஸ் அப்படின்னு ஒரு கேள்வி. அது என்ன டாட்டா பாக்ஸ் அப்படின்னா, இந்த டீனா தைமின், ஏனா அடினைன், தைமினும் அடினைனும் அதிகமாக அமைந்த அந்த பகுதியை தான் டாட்டா பாக்ஸ்னு சொல்கிறோம். அப்போ தைமினும் அடினைனும் அங்கே அதிக அளவில் காணப்படுது. அப்போ அந்த இடத்துல டிஏன்னு தொடர்ச்சியாக வர்றதுனால அதை நம்ம டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது டாட்டா பாக்ஸை இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா கோல்பர்க் ஹாக்னஸ் பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதே ப்ரோகேரியேட்டில் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா பிரிப்னோ பெட்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த டாட்டா பாக்ஸ் என்பது வந்த சீக்வன்ஸே தொடர்ச்சியாக டிஏன்னு வந்ததா அதுதான் நம்ம டாட்டா பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே தைமினும் அடினைனும் அதிகமாக காணப்படுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோகேரியேட்டில் டிரான்ஸ்கிரிப்ஷன் எப்படி நடக்குது. ப்ரோகேரியாட்டிக் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னாவே அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா ஒரு ரோ ஃபேக்டர் தேவை, சிக்மா ஃபேக்டர் தேவை, அப்புறம் ஒரு ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிற தேவை. சரி, ஒரு டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எப்போது ஒரு டிஎன்ஏ வந்து ஆர்என்ஏவா இப்போ மாறக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸுங்கிற நொதி வந்து பயன்படுது. சரி, இதில் முதல் நிகழ்ச்சியாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ்ங்கிற நொதி இந்த படத்தில் இருக்குது. அது போய் என்ன பண்ணுது, ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு குமிழை உருவாக்குது, படியெடுத்தல் குமிழ். அப்போ அந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அந்த இலையை விலைக்கு ஒரு குமிழை உருவாக்குது. அந்த குமிழ் மீது இப்போ அந்த ஆர்என்ஏ பாலிமரேஸ் வந்து இணைந்து அல்லது என்ன ஊக்குவிப்பான் பகுதியில் இணைந்து அதை எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ படியெடுத்தல்ங்கிற நிகழ்ச்சி ஆரம்பமாவதற்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு சிக்மாங்கிற ஒரு காரணி தேவை. அப்போ சிக்மாங்கிற காரணி இருக்கும்போது என்னது இந்த நிகழ்ச்சி தொடங்குகிறது. கடைசி அது அப்போ படியெடுத்தல் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது, ஒரு எம்ஆர்என்ஏ உருவாகிக்கிட்டே இருக்குது. கடைசியாக அதை முடியும் போது அந்த டெர்மினேட்டார் சீக்வன்ஸ் வரும்போது அல்லது அந்த நிறைவி என்று சொல்லக்கூடிய அந்த சீக்வன்ஸ் வரும்போது அதற்கு காரணமான ஒரு இதுதான் ரோ ஃபேக்டர். அப்போ சிக்மா ஃபேக்டர் தொடக்கத்துக்கு காரணம், முடிவிற்கு காரணம் ரோ ஃபேக்டர். அப்போ இந்த 2 ஃபேக்டரு முக்கியமானது. அப்போ ப்ரோகேரியேட்டில் எவ்வாறு டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த படத்தை வரைஞ்சி நம்ம அழகாக எழுதிடலாம். அடுத்ததாக இதே யூகேரியேட்டில் என்ன நடக்குது. அப்போ யூகேரியேட்டில் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூகேரியேட்டில் அதே மாதிரி ப்ராசஸ் தான், ஆனால் சில வேறுபாடுகள் இருக்குது. இதுதான் ப்ரோகேரியேட்டுக்கும் யூகேரியேட்டுக்கும் உள்ள வேறுபாடு. இதே யூகேரியேட்டில் என்ன நடக்குதுன்னு
அப்போ உருவாகுது, என்ன உருவாகுது, எம்ஆர்என்ஏ உருவாகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது எடுத்தோன்னே அது எம்ஆர்என்ஏவாக உருவாகலை. அது என்னவா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்என்ஆர்என்ஏவாக உருவாகுது. ஹெச்என்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ. அப்போ ஹெட்ரோஜீனியஸ் நியூக்ளியர் ஆர்என்ஏ ஏன் அப்படி பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ்னால் வேறுபட்டுன்னு அர்த்தம். அப்போ அதில் எக்ஸான் இன்ட்ரான் அப்படின்னு 2 வகையான சீக்வன்ஸு காணப்படுது, வரிசை அமைப்பு. அப்போ எக்ஸான்னா என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ்டு சீக்வன்ஸ் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வரிசை அமைப்பு. அதை இன்ட்ரான் அப்படின்னா இன்டர்வீனிங் சீக்வன்ஸ், ஒரு வெளிப்படுத்தாத ஒரு சீக்வன்ஸ். அப்போ எக்ஸான் இருக்குது, இன்ட்ரான் இருக்குது. அப்போ இதில் நமக்கு தேவையில்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரானில் மீனிங் இல்லை. அப்போ அந்த வரிசையை நம்ம நீக்கணும். அதுபோலவே ஒரு எம்ஆர்என்ஏ ஒரு உட்கருவுக்குள்ளே வந்துச்சுன்னு வைங்க, என்ன ஆகுது அப்படின்னா உட்கருவுக்குள்ளே நிறைய நொதிகள் காணப்படும். எக்ஸோ நியூக்ளியஸ், எண்டோ நியூக்ளியஸ், நிறைய நொதிகள் காணப்படும். இந்த நொதிகள் அந்த முனையை துண்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ துவக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏஇஜி என்று சொல்லக்கூடிய மெத்தியோனைன் இருக்குது. லாஸ்ட்டில் ஒரு டெர்மினேஷன் கோடான் இருக்கும், யூஏஏ, யூஜிஏ, யூஏஜி அப்படிங்கிற 3 கோடான் டெர்மினேஷன் கோடான். அப்போ இதெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டால் என்ன ஆகும், டிரான்ஸ்லேஷனுங்கிற ப்ராசஸ்ஸு நடக்காமல் போயிடும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் கேப்பிங் அண்ட் டெய்லிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்குது. 5-மித்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட் முன்பக்கம் சேர்க்கப்படுது, 5-மித்தைல் குவானோசைன் ட்ரைபாஸ்பேட். அப்போ இந்த நிகழ்ச்சி தான் கேப்பிங் அப்படின்னு பேர். அப்போ கடைசியாக வால் பகுதியில், அதான் டெய்லிங் அப்படின்னு அந்த பகுதியில் அடினைன் நிறைய ஆட் ஆகுது, அதாவது நிறைய அடினைன். அப்போ அது பேர் பாலி அடினிலேஷன். நிறைய அடினைன் ஆட் ஆகுது. எவ்வளோ ஆகுது அப்படின்னா 200 to 300 அடினைன் ஆட் ஆகுது. அப்போ டெய்லிங் நடக்குது. மீதி இருக்கிற இந்த இன்ட்ரானை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு ஸ்ப்ளைசிங். அப்போ ஸ்ப்ளைசிங் அப்படிங்கிற ப்ராசஸ்ஸு நடக்குது. அப்போ கேப்பிங், டெய்லிங், ஸ்ப்ளைசிங் இந்த 3 நிகழ்ச்சிக்கு பிறகு ஒரு முதிர்ச்சி அடைந்த செயல்படக்கூடிய எம்ஆர்என்ஏ மாறுது. அப்போ ஒரு எச்என்ஆர்என்ஏ எவ்வாறு எம்ஆர்என்ஏ மாறுது அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்கலாம். இல்லைனா யூகேரியாட்டில் எவ்வாறு இந்த டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிற ப்ராசஸ்ஸு நடக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மரபு குறியீடுகள், ஜெனட்டிக் கோட். அதோட டிக்ஷனரி தான் இப்போ பார்க்குறீங்க. பொதுவாக எத்தனை கோடான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கோடான்கள் இருக்குது. இந்த 64 கோடான்கள், அதில் 61 கோடான்கள் மீனிங்ஃபுல் கோடான்னு சொல்லுவோம், அதுக்கு அமினோ அமிலம் இருக்குது. அதே ஒரு 3 கோடான்களுக்கு பார்த்திங்கன்னா மீனிங்கே இல்லாதது தான் நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு சொல்லுவோம், டெர்மினேஷன் கோடான், நிறுத்தும் கோடான்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பொதுவாக இந்த கோடான் என்பது பார்த்திங்கன்னா ஒரு முக்குறியீடாக இருக்குது. அப்போ அந்த கோடான்களை இந்த வரைபடத்தை பார்த்து டிக்ஷனரி வச்சு நீங்கள் நிறையா பயந்துடாதீங்க. இதில் இவ்வளோ பெரிய இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தை யூசிஏஜி. யூசிஏஜிங்கிற ஒரு வார்த்தையை தொடர நீங்கள் ஞாபகம் வச்சுட்டா இந்த அட்டவணையை போட்டுடலாம். மேலேயும் யூசிஏஜி, ரைட்லேயும் யூசிஏஜி, லெஃப்ட்லேயும் யூசிஏஜி. நம்ம எப்படி இந்த டைஹைப்ரிட் கிராஸ்க்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி இதை அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 64 கோடானையும் எழுதிடலாம். அப்போ அந்த 64 கோடான்கள் எழுதுவது ரொம்ப எளிமையானது. யூசிஏஜிங்கிற ஒரு வார்த்தையை தெரிஞ்சிட்டா நம்ம எழுதிடலாம். இதில் இந்த குறிப்பாக சில கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்குது. துவக்கும் கோடான் மெத்தியோனைன் ஏயுஜி, ஏயுஜி தான் ஒரு துவக்கும் கோடான். அதே டெர்மினேஷன் கோடான் யூஏஏ, யூஜிஏ, யூஏஜி, ஒரு 3 கோடான் டெர்மினேஷன் கோடான், நிறுத்தும் கோடான்கள் அப்படின்னு சொல்கிறோம். சரி, அதே மாதிரி வேறு எந்த கோடான்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குறியீடு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் இந்த ட்ரிப்டோஃபேன் பாருங்கள். ட்ரிப்டோஃபேன் யூஜிஜி அப்படிங்கிற அந்த கோடானில் அதுக்கு ஒரே ஒரு கோடான் தான் இருக்குது. அப்போ ட்ரிப்டோஃபேனுக்கும் ஒரு கோடான் தான் இருக்குது, அதே மெத்தியோனைனுக்கும் ஒரு கோடான் தான் இருக்குது. மீதி எல்லா அமினோ அமிலங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கோடான்கள் இருக்குது. அப்போ இது ஒரு கேள்வியாக கேட்கலாம். ஒரு மரபணு குறியீடோட ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸ், அதோட சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். பொதுவாக ஒரு மரபணு குறியீடு என்பது ஒரு முக்குறியீடு, அதாவது 3 நைட்ரஜன் பேஸ் சேர்ந்து தான் ஒரு கோடான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 லெட்டர் பாஸ்வேர்டு, மொத்தம் 61 குறியங்கள், தமிழில் குறியங்கள் சொல்கிறோம், கோடான்ஸு. அதில் அமினோ அமிலத்துக்கான குறியங்கள், மீதி 3 நிறுத்தும் குறியீடுகள், ஏன்னா அதில் அமினோ அமிலம் கிடையாது. அடுத்து மரபணு குறியீடுகள், பொதுவாக உதாரணமாக ட்ரிபிள் அப்படின்னாவே ஃபினைல் அலனைன். ஒரு கோடானுக்கு இதான் அமினோ அமிலம்னா அதான் அமினோ அமிலம். அப்போ இதில் எந்த ஒரு
குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான கோடானாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் நோ கமாஸ், இதில் கமாலாம் தேவையில்லை. அதாவது இதற்கு இடையே காற்புள்ளி அவசியமில்லை. அடுத்து இதில் ஒவ்வொரு குறியீடும் பார்த்திங்கன்னா குழப்பமற்றவைன்னு சொல்கிறோம். 5 முதல் 3 திசையிலேயே அந்த குறியீடுகள் வந்து படிக்கப்படுகிறது. அதே தொடக்க குறியீடாக நம்ம ஏயுஜியை சொல்கிறோம். அதே மாதிரி நிறுத்தும் குறியீடாக ஒரு 3 குறியீடை சொல்கிறோம், அந்த நிறுத்தும் கோடான்கள். அப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் எழுதுனா அந்த மரபணு குறியீடோட ஒரு சேலியன்ட் ஃபீச்சர்ஸை நாம் எளிமையாக எழுதிடலாம். அப்போது இந்த மரபணு குறியீடு அட்டவணையில் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இதை ஒரு கோடான் கொடுக்குறாங்க. CCC அப்படின்னா என்ன, அது எந்த அமினோ அமிலத்தை உருவாக்கும் அப்படின்னா நம்ம அப்படியே மைண்ட்லேயே கணக்கு போடணும். UCAG, அப்போ UC அப்படின்னா 2வது வரிசையில் வருது. இங்கேயும் UC அப்போ 2வது காலமில் வருது. அதாவது செகண்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலத்தில் அப்போ CCC வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம் அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 4 அமினோ ஆசிட். அப்போது CCCனா என்ன வரும் அப்படின்னா ப்ரோலைன்கிற அமினோ ஆசிட் வருது. சரி, இதை எப்படி தான் நம்ம மனப்பாடம் பண்ணுறது, இதுலேருந்து ஏதாவது கேள்விகள் வருமா அப்படின்னா, பொதுவாக போட்டித் தேர்வுகளில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த கேள்விகளுக்கு ஞாபகம் வச்சுக்கிறது நம்ம என்ன பண்ணணும், நிமோனிக்ஸை தயாரிக்கணும். பொதுவாக அந்த காலங்களை அப்படியே வரிசையாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமோனிக்ஸாக க்ரியேட் பண்ணலாம். உதாரணமாக நான் ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதில் 2 ஃபினைல் அலனைன் இருக்குது, அப்புறம் லியூசின் வந்து ஒரு 6 இருக்குது, அதுக்கப்புறம் ஐசோலியூசின் 3 இருக்குது, ஒரு மெத்தியோனைன் இருக்குது, 3 வேலைன் இருக்குது. அப்போது இதை எப்படி ஒரு நிமோனிக்ஸாக மாற்றலாம் அப்படின்னா, ஃபிலீஸ் மெட் ஐசோவாலி, ஃபிலீஸ் மெட் வாலி. ஃபிலீஸ் மீன்ஸ் ஃபினைல் அலனைன், லியூ மீன்ஸ் லியூசின், ஈஸ் மீன் ஐசோலியூசின், மெட் மீன் மெத்தியோனைன், அண்டு வாலி மீன்ஸ் வேலைன். அப்போ ஃபிலீஸ் மெட் வாலி அப்படின்னு நம்ம ஒரு நிமோனிக்ஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் என்னென்ன அமினோ ஆசிட் இருக்கிறத நாம் இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த 4 இதுக்குமே நம்ம என்ன பண்ணலாம், நிமோனிக்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த பகுதி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.